கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 24வது அதிகாரம் 2வது வசனம். ஆமீன். கர்த்தர் உடைய பாடுகளை குறித்து நம்ம இந்த 40 நாளும் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் அநேக பாடுகள் அவர் பட்டாரு. இங்க 2 இடத்துல தான் கர்த்தர் கண்ணீர் விடுறாரு. ஒன்னு லாசரு உயிரோடு எழுப்பும் போது, இங்க எருசலேமுக்காக கர்த்தர் கண்ணீர் விடுறாரு என்று பார்க்கிறோம். அப்போ ஒலிவு மலையில உட்கார்ந்து கொண்டு அந்த கட்டடத்தை பார்க்கிறாரு, எருசலேம் தேவாலயத்தை. அந்த தேவாலயம் 50 வருடங்களா அது கட்டப்பட்டது. சேர்பாபல்னால, ஆகாய தீர்க்கதரிசினால் உடைக்கப்பட்டு. அப்போ அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப ஒரு கஷ்டத்தினால ஏசப்பா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதே யூதர்கள்னால கட்டப்பட்டது தான் தேவாலயம். அதே யூதர்கள்னால தான் இன்னைக்கு இடிக்கப்பட்டு போகுது, ரோமர்கள்னால இடிக்கப்பட்டு போகுது. அந்த 3வது தேவாலயத்துல தான் அந்தி கிறிஸ்து வருவான் என்று நமக்கு தெரிந்த விஷயம். அப்போ இந்த 2வது தேவாலயம் இடிக்கப்பட்டு போவதுக்காக கர்த்தர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நான் என்னோட யூத ஜனங்களை வைத்து நான் கட்டப்பட்டது. முதலோட ஜென்ரேஷன் இல்லை சில ஊழியங்க, சில குடும்ப வாழ்க்கைகள், அவங்க ஒழுங்கா கட்டியிருப்பாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனால் அதே ஜென்ரேஷனில் வரவங்க அதை இடிக்கப்பட்டு போகிறாங்க. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இன்னைக்கும் அதில் ஒரு வால் மட்டும், ஒரு செவுறு மட்டும் தான் இஸ்ரவேலில் இருக்கு. அப்போ அந்த தேவாலயமே இடிக்கப்பட்டு போச்சு. ஏன்னா அது மகாராஜாவின் நகரம். அந்த நகரத்தில் ஒரு அடிமைகளாய் ரோமர்கள் உங்களை இந்த தேவாலயத்தை இடிக்க போகிறாங்க. கர்த்தர் அதோடு அவர் முடிவு பண்ணிட்டார், இந்த தேவாலயத்தில் நான் வாழ போவதில்லை, நான் வாழ போகிற தேவாலயம் உங்க இருதயத்துல தான், உங்க சரீரத்துல தான் நான் வாழ போகிறேன். அது அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்ததுனால தான் இங்க அழுறாரு. அப்ப இதே மாதிரி நம்மளும் இடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றவர்களா இல்லாதபடிக்கு அதே நம்மளோட ஜென்ரேஷனை கர்த்தருக்குள் கட்டுகிறவர்களா இருக்கணும். அதை தான் இங்க ஏசப்பா எதிர்பார்க்கிறாரு. முதல் தலைமுறை 2வது தலைமுறையில் கட்டப்பட்டதா இருந்து 3வது தலைமுறை அது இடிக்கப்பட்டதா போகக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் இந்த மெசேஜ் ஆசீர்வதிப்பார். கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன். ஆமீன். ஹல்லேலூயா.